படம் எடுத்து லாபம் பார்த்த டைரக்டர நம்ம பார்த்திருப்போம். ஆனா, அந்த படத்துல வந்த சோளத்த வித்து கொள்ள லாபம் பார்த்த டைரக்டர் யாருன்னு தெரியுமா? இவரு ஃபிலிம் ஸ்கூல் போனதில்ல. அது மட்டும் இல்லாம கலர் பிளைண்ட் குறைபாடு இருக்கு. இவர் எடுத்த படத்த ஒரு தடவ பார்த்தா புரியாது. ஒவ்வொரு தடவ பார்க்க தான் புரியும். எல்லா ஃபிலிம் மேக்கரும் சிஜிஐ பக்கம் போறப்ப பிரம்மாண்ட படங்கள் எடுத்தாலும் சிஜி யூஸ் பண்ண விரும்பாத ஆளு. இப்படி ஒரு யுனிக்கான குணத்துக்கு பெயர் பெற்ற ஒரு டைரக்டர்னா அது கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் தான். ஏன் மத்த டைரக்டர்களை விட கிறிஸ்டோபர் நோலன் ஒரு யுனிக்கா தெரிகிறாருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் 2014 வெளியான இன்டர்ஸ்டெல்லார் படம் தான். அந்த படத்தோட ஹீரோ கூப்பர் ஒரு விவசாயியா ஒரு பெரிய சோள பண்ணையில இருப்பாரு. அந்த காட்சியை படமாக்க இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் சிஜி யூஸ் பண்ணாம உண்மையாவே கனடால 500 ஏக்கர் நிலத்துல சோளத்தை பயிரிட்டு ஷூட்டிங் பண்ணாரு. ஷூட்டிங் முடிஞ்சதும் அந்த சோளத்தை வீணாக்காம அந்த சோளத்தை அறுவடை பண்ணி லாபம் பார்த்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். இது மூலமா நோலன் ஒரு காட்சியை எவ்வளவு தத்ரூபமா காட்ட விரும்புற டைரக்டர் மட்டும் தெரியல, அவர் எதையும் வேஸ்ட் பண்ண விரும்பாத ஒரு திறமையான வியாபாரிங்கிறதும் நமக்கு தெரியுது. உங்களுக்கு நோலன் அவர்களோட எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோலன் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.